வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. ஜி நாகராஜனோடு மனிதன் மகத்தான சல்லிப்பையில் இந்த வரியை எங்கே போனாலும் மறக்கவே முடியாது. நமக்கு வாசிக்க வாசிக்க ஒவ்வொரு கதையும் அதை பற்றி தான் சொல்லுது. சில சொல்லவே முடியாத இதெல்லாம் எப்படி சொல்கிறது அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை கூட அப்படி அப்பட்டமாக எழுதியிருக்கிறார். வறட்சி அப்படிங்கிறது உணவுக்கு பஞ்சம், பணத்துக்கு கஷ்டம், அந்த வறட்சி அப்படிங்கிறது பொதுவாகவே எல்லா விஷயமும் ஆணுக்கானதுன்னு வச்சு பெண்ணை பற்றிய ஒரு மனநிலை யாருக்குமே கிடையாது. வறட்சி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த வறட்சி அப்படின்னாலுமே, ஒட்டுமொத்த சமூகத்திற்கான வறட்சி அப்படின்னா அந்த இடத்துல பெண் அப்படிங்கிற பார்க்கப்படுறது இல்லை. அப்போ பெண்ணுக்கான ஒரு வறட்சி அப்படிங்கிறது எங்கே ஏற்படும் அப்படின்னு பெண்ணை பற்றிய பெண்ணுடைய மனநிலையிலிருந்து சில கதை எழுதினா கூட அதை படிக்கும்போது சில நேரம் இப்படியெல்லாம் கூட இருக்குமா அப்படின்னு சொல்லி கூட தோணியிருக்குது. அப்படியான எழுத்துக்களை மிக தைரியமாக முன் வந்து எழுதியிருக்கிறார். வாசிக்கும்போது அதை எந்த விதத்தில் எடுத்துக்கிறதுனே தெரியாத அளவுக்கான கதைகளாம். நிறைய பேர் 1000 கதைகள் எழுதியிருக்கேன், 500 கதைகள் எழுதியிருக்கேன் அப்படிங்கும்போது வெகு சில கதைகளே எழுதி அந்த கதைகள் இன்றும் சமூகத்தால் வாசிக்கப்பட்டு இன்றும் பேசப்பட்டு வருது. அப்படியான எழுத்தாளர்களில் மிக முக்கியமான எழுத்தாளர் மௌனியை சொல்லுவாங்க. 27 கதைகள் மட்டுமே எழுதி இன்னைக்கும் வாசிச்சுட்டு இருக்கிறாங்க, மௌனியை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஜி நாகராஜன் அவர்களும் 52 வயது வரையே இருந்தார். நிறைய கதைகள்லாம் ஒன்றுமே எழுதலை, மிக குறைந்த கதைகளே எழுதினார். ஆனால் இந்த மிக குறைந்த கதைகளும் இன்னைக்கும் தமிழ் எழுத்து உலகத்தில், இலக்கிய உலகத்தில் மிக முக்கியமான ஆளுமையாக போற்றப்படுறார். இவர் மதுரையில் பிறந்திருக்காரு, ஒரு பிராமண குடும்பத்தை சார்ந்தவர். கிட்டத்தட்ட 20 வயசுல எழுத ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் மிக முக்கியமான கதைகளை கொடுத்துருக்காரு. அதில் ஓடிய கால்கள் இன்னைக்கும் சொல்ல வேண்டிய கதை. வழக்கமாக அவருடைய பாணியிலேயே சொல்லணும், மனிதன் மகத்தான சல்லிப்பயல் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப நிரூபிச்சுட்டு இருக்கிற கதைகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். சரி, வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளேயே போயிடலாம். அரை மணி நேரத்துக்கு முன்னதாகவே அந்த சூரிய வெப்பம் அவனை தாக்க ஆரம்பிச்சிருச்சு. மல்லாந்து படுத்திருந்தான். வெப்பத்தை விரட்டுனா உடல் அசைஞ்சோம்னா வெப்பம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி உடலை திருப்பி அப்படியே படுக்கிறான். தலையை திருப்புறதுல அவ்வளோ கஷ்டமாலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் கழுத்துக்கும் கீழே திருப்பவே முடியல. அப்படி அடிச்சு போட்ட மாதிரி அப்படி ஒரு வலி இருந்துச்சு. அப்பா அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையில வலி போற மாதிரி முனகிக்கிட்டே இருக்கிறான். அந்த ஒரு பெரும் வலியில அந்த முனகல் சத்தம் இருக்குது இல்லையா, ஐயோ வலிக்குதே அப்பா அப்படின்னு சொல்லி அந்த முனகல் ஒரு பெரும் ஆஸ்வாசத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உடல்நிலை சரியில்லாதவங்களே அந்த முனகிக்கிட்டே இருப்பாங்க. கூட இருக்கிறவங்களுக்கு கூட கஷ்டமா இருக்கு, என்னடா முனகிக்கிட்டே இருக்கிற எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஆனால் அந்த முனகல்ல அவ்வளோ பெரிய ஆஸ்வாசம் அடைகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அப்பா அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறான். உடலில் கொஞ்ச நேரம் அசைவற்று கிடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. 20 ஆண்டுகளாவது புழுதியிலையும் பாறையிலையும் 2 கைகளுக்கு ஆதரவாக மனிதன் மிகப்பெரிய பூர்வகால கருவியின்றி வேற எதையும் கொள்ளாமல் இயற்கையோட முட்டி மோதி வேற எந்த பலனையும் காணாமல் ஒரு வைரத்தின் உறுதியை பெற்றுவிட்ட அந்த உடல் கருத்து மென்மையை இழந்து அதற்கு பதிலாக ஒரு பாதுகாப்பான முரட்டு தோலை வாழ்க்கையோட போரில் கிடைச்ச மற்றும் ஒரு சிறு வித்தாக எடுத்துக்கிட்டது அந்த உடல் அப்படின்னு சொல்லலாம். அந்த உடலில் இயற்கைக்கு மாறாக அங்கங்கே கைகள்லையும் பின்னாடி பக்கத்துலேயும் விழா பக்கங்களையும் தடிப்புகள் இருந்தது. மாணிக்கம் போல உறைஞ்சு விட்ட கீற்றுக்கள் அங்கங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆங்காங்கே கருப்பு வரிக்கோடுகள், சில இடங்களில் குறிப்பாக மார்பிளையும் 4-5 சென்டிமீட்டர் அகலத்துக்கு தடயங்கள், இடுப்புக்கு கீழே அழுக்கடைஞ்ச வேட்டியை உங்களுக்கு சற்று கூப்பிய பார்வை இருந்தால் உடலோட முழங்காலில் சற்று பருத்து இருக்கிறதும் வேட்டிக்கு மேலேயும் பருத்து இருக்கிறது மாதிரி வேட்டிக்கு மேலேயே தெரியும். அது ரொம்ப ஒரு அசையாமலேயே கிடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அந்த உடம்பு. சூரிய ஒளி 1 ரூபாய் அளவுக்கு வட்ட வடிவில் உடலோட கையை எட்டி பிடிச்சுது. அதோட இயக்கத்திலோட ஒரு விளையாட்டுத்தன்மை இருந்தாலும் கூட அதோட முகத்தில் செம்மை தாமிர தகடு போல தகுச்சுது அப்படின்னு சொல்லலாம். உடல் கழுத்து அசைஞ்சுது, கண்களை வெளிச்சுது, ஒரு பெரும் மூச்சு உடலை குளிக்கிச்சு. நான் வறண்டு போச்சு, தண்ணி தண்ணி அப்படின்னு சொல்லி சத்தம் போட முடியாமல் தன்னுடைய எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உறக்கு கத்துற மாதிரி நினச்சி கத்தினால் கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அந்த சத்தம் வரல. தண்ணி. அவன் செவிகளுக்கு ஒளி புகுந்துச்சு. திரும்பி பார்த்தான். லாக்கப்பில் கம்பிகளுக்கு அப்பால் ஒரு போலீஸ்காரன் நின்றுக்கிட்டு இருந்தார். ஐயா கொஞ்சம் தண்ணி அப்படின்னு சொல்லி அந்த அடி தொண்டையிலிருந்து மறுபடியும் சொல்ல ஆரம்பித்தான். போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த டெலிஃபோன் அடிச்சது. போலீஸ்காரர் ஓடி போனார். கொஞ்ச நேரம் ஏதோ பேசினார். அப்புறம் போலீஸ்காரர் ஒரு பீடியை பற்ற வச்சுட்டு நாட்காலியில் வந்து கொண்டார். ஐயா கொஞ்சம் தண்ணி தாங்க ஐயா, தவிச்சு சாகணும்னு நினச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறான். ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி அந்த தடியை சுற்றிக்கிட்டே தாடியை வச்சு தடவிக்கிட்டே போலீஸ்காரர் நிற்கிறாரு. பீடியை தூக்கி எறிஞ்சிட்டு நாட்காலிலிருந்து குதிச்சு எந்திரிக்கிறாரு. 3 பேர் சீட்டு கிழிச்சிருப்ப நேரம் 1/2 மணி நேரம் போயிருந்தா உன்னை எவன் போய் கண்டுபிடிச்சிருப்பா.
சந்த நாள் வேற சொல்லி என்னென்னமோ பேசுறாரு. இவருக்கு என்னமே அந்த அந்த தண்ணி தாகத்துல எந்த வார்த்தையும் உள்ள போகல. என்ன சொல்ல வர்றாருன்னு பாதி புரிஞ்சும் புரியாமலையும் அப்படியே மல்லாக்கப்படுத்திருக்கான். மனுஷனுக்கு சுருக்குனது. அவன் ஒரு கைதி, தப்பியோட முயன்ற கைதி. சட்ட ஒழுங்கு சத்தியிலோட தான் அவன் மோதி இருக்கிறான். நினைவு வேலை செஞ்சது. காலை 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ள நடந்த விபரீதம். இரவிலேயே அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்து லாக்கப்புக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. காலையில் 8 மணி 8:30 இருக்கும் எழுந்திருப்பான். சுமார் 10-12 கைதிகளோட அவன் ஒருத்தனா போலீஸ் ஸ்டேஷன் பின்புறத்தில் தாழ்வாரத்தில் இருந்ததை உணர்ந்தான். அவங்க எல்லாரும் ஏற்கனவே விழிச்சுட்டாங்க. ஸ்டேஷனுக்குள்ளே 7-8 போலீஸ்காரங்க நடமாடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள இருப்பவங்க வெளியே போனதும், வெளியிலிருந்து புது போலீஸ்காரங்க வர்றதும், உடைகள் மாற்றிக்கொள்றதும், பீடி சிகரெட் பிடிக்கிறதும், சமயங்களில் கலகலப்பான ஏதாவது பேசிக்கிறதும், உன்னை கடிஞ்சு பேசிக்கிறதும், உறக்க பேசிக்கிறதும், சிரிக்கிறதும். அவன் தன்னை சுற்றி இருந்த கைதிகளை பார்த்தப்போ போலீஸ் அதிகாரிகளோட பேசியவன சமயங்களில் தர்க்கமாகவும் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அந்த கைதிகளோட எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க போலீஸ்காரங்க. தாழ்வாரத்தில் இருந்த ஒரு பெரிய தொட்டி நிறைய தண்ணி இருந்தாலும் அதில் தொடர்ந்து தண்ணி பைப்புகள் வழியாக கொட்டிக்கிட்டே இருந்தாலும் கைதிகளின் போலீஸ்காரர்களும் சற்று விலகி நின்று பல்லு துளக்கிறதும் கழுவுறதும் பலகாரங்களை சாப்பிட்றதும் வாயை கழுவுறதும் இப்படி மாற்றி மாற்றி எல்லாம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அவனுக்கு அவங்க மேலே கொஞ்சம் பொறாமை கூட இருந்துச்சு. ஆனால் அது இன்னும் தனியாத போதையின் விளைவு அப்படின்னு நினைக்கலாம். இயற்கையில் அவனுக்கு ஒரு பொறுமை கிடையாது. அவனை பொறுத்த மட்டும் அது ஒரு அவசியமான பண்பு கூட அல்ல அப்படின்னு நினைக்கிறான். தாழ்வாரத்தில் ஒரு வேயப்பட்டிருந்த பகுதியில் ஒரு சுவரோடு சுருண்டு கிடந்த அவன் எழுந்து உட்காந்து விட்டுன்னு எழுந்து தாழ்வாரத்தையும் போலீஸ் ஸ்டேஷனையும் பிரிக்கிற அந்த நிலைக்கு வந்து நிற்கிறான். வெளியே கலகலப்பான நகரம் கலகலப்பாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவன் நிலையை கடந்து ஸ்டேஷனுக்குள்ளே காலடி எடுத்து வச்சான். காலி கிளாஸ் டம்ளர்கள் கொண்ட அந்த தேநீர் ஏந்தலோட ஒரு சின்ன பையன் அவனை இடிச்சுக்கிட்டே கடந்து வெளியே போகிறான். அந்த சின்ன பையனுடைய கால்களையே அவனுடைய கால்கள் பின்பற்றி வெளியே போயிடுச்சு. அவனையே சிறுவனையே யாரும் தடுக்கவே இல்லை. B4 போலீஸ் காவல் நிலையத்தை விட்டு அவன் தப்பிச்சுட்டான். சின்ன வயசுல கள்ளத்தனமா அதாவது ஒரு சிறு ஓசை கேட்டாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பாது காற்றை கிழிச்சுக்கிட்டு சொல்ற அம்பு மாதிரி ஓட்டம்னு சொல்ல முடியாதபடி வேகமா நடப்புமே அப்படி நடந்தான். மேல ஒரு கை தோலை பத்துச்சு. அவன் ஓடினது ஒரு லாரியில் முட்டிக்கிட்டது, பிடிப்பட்டது, உதைப்பட்டது, கட்டுப்பட்டது, ஸ்டேஷனுக்கு இழுத்து வரப்பட்டது, லத்தியால், பெல்ட்டால், பூட்ஸ் காலால் நெய்ய புடையப்பட்டது. இறுதியில் அவன் பிடிச்சிருக்காவிட்டான் வேலை இழந்திருக்கக்கூட 2 போலீஸ்காரங்க மல்லாந்து கிடந்த அவனை முழங்கால் லத்தியில் தாக்குனது அத்தனையும் அவனோட நினைவின் எல்லைக்கு வெளியே நின்றுக்கிட்டு உள்ளே வர மறுத்தது. ஐயா தண்ணிங்க ஐயா, இந்த வார்த்தையை தவிர அவனுக்கு எதுவுமே இல்லை. அந்த கோரிக்கையை வலியுறுத்திட்டே இருந்தான். தண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாளி நிறைய தண்ணியை கொண்டு வந்து அவன் முகத்துலையும் உடலையும் வாரி இறைக்கிறாரு. ஒரு சில இடங்களில் தண்ணி எரிஞ்சாலும் தகிப்போடு இருந்த தகதகப்பாவும் மாற ஆரம்பிச்சது. என்ன ஏட்டையா, யாருக்கு குளியல் அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஒரு வாலிப போலீஸ்காரர் வந்தார். காலையில் எஸ்கேப் ஆனானே அவனுக்கு தான். வாலிப போலீஸ்காரர் லாக்கப்புக்குள்ளே போய் கைதியை உத்து பார்த்தபடி பெல்ட்டை வைக்கிறான். ஏட்டையா கொஞ்சம் லாக்கப்பை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்கிறான் அந்த புதுசாக வந்த அந்த போலீஸ்காரன். 3 குடும்பத்தை இந்நேரம் இவன் நடுத்தருவில் நிறுத்தியிருப்பா, நீங்கள் கதவை திறங்க ஏட்டையா அப்படின்னு சொல்கிறான் அந்த புதுசாக வந்த போலீஸ்காரன். ஏட்டையா சாவியை கொடுக்குறாரு. கைதி அப்படி இப்படி அசையா பார்த்துக்கிட்டே இருக்கிறான். முகம் மட்டும் திறந்த சாவியின் பக்கமாக திரும்பிச்சு. அவ்வளோதான். கண்ணையும் சேர்த்து தோல் பெல்ட்டால் ஒரு சவுக்கடி. அப்படியே கைதி கண்ணை மூடிக்கிட்டு லேசாக பல்ல கடிச்சிட்டு அசைவற்று கிடந்தான். அப்பப்பா முழங்கால்கள் அப்படி ஒரு திடீர் வலி. 2 கைகளையும் தூக்கவே திருப்பவே முடியல. அடிப்படாத மணிக்கட்டு இப்படி மாற்றி மாற்றி அடி. ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கண்ணை மூடிட்டு கத்திக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அதை அவன் பொருட்படுத்தவே இல்லை. அந்த புதுசாக வந்த போலீஸ்காரர் அடி உத அவமானம் இன்னும் குறையாத போதை. இத்தனைக்கும் கீழே ஒரு வகையான விரக்தியற்ற அமைதி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. உறங்கிக்கிட்டு இருந்தா கைதி. லாக்கப்பில் கதவு திறந்தே கிடந்துச்சு. அவனை ஏற இறங்க பார்த்ததே லேசாக காலில் உதைச்சது. அவன் உணரவே இல்லை. அசையாது கிடந்தா. உடலை உற்று நோக்கிட்டு அவன் முகவாயை விட்டு பார்க்குறான். 2 கைகளையும் பற்றி இழுக்கிறான். 206 அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்றான். உடல் பக்கவாட்டில் சலனம் இல்லாமல் இருந்துச்சு. 206. அந்த உடல் கிடக்கும் நில திசையும் ஏதோ ஒரு முக்கியத்துவம் பெற்றது மாதிரி பார்த்தாரு. அமைதியாக அவர் உடலை ஒரு முறை சுற்றி வந்தவனை கூர்மையான அந்த பார்வையால் அவன் பல பாகங்களை உற்று நோக்கினார். பிறகு தன்னுடைய வேலையை கவனிக்க ஆரம்பித்தார். கைதியோட உடல் நீண்ட நேரம் தன்னைத்தானே உணர்வுகள் சீண்டல்கள் இருந்து வெறித்தாக்குதலிருந்து பாதுகாத்து கொள்ளவே முடியல. விரைவில் உடல் போச்சு. தனித்தனி பகுதிகளாக துடிச்சுது. உடலோட ஒவ்வொரு மூளையிலும் அப்படி ஒரு தாக்குதல். நரம்புகளை சுண்டி இழுத்துது. தன்னோட இச்சைக்கு செயல்படாதவாறு முடுக்கி விடுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. தண்ணி தண்ணி அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்கிறான். வாயில் நுர தள்ளிக்கிட்டு பீறிட்டு வந்தது. 206 அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்கிறான் அந்த போலீஸ். அதையெல்லாம் முகம் திருப்பி பார்க்கவே இல்லை. சுவிட்சை மட்டும் ஆஃப் செஞ்சார். தனக்கு போலீஸ் டியூட்டி இல்லாத நேரங்களில் மிகவும் கௌரவமான முறையில் மேல் வருமானம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்த
அவருடைய எலக்ட்ரிக் ஞானம், அவ்வப்போது போலீஸ் ஸ்டேஷன்களில் மின்சார சிக்கல்கள் ஏற்பட்டால் கூட அதை உடனே கவனிக்கிற ஆற்றல் அவருக்கு, ஸ்டேஷனில் மரியாதையும் மதிப்பு வாங்கி கொடுத்த அந்த மின்னறிவு இன்னைக்கு தப்பியோட முயன்ற தன்னை அவமானத்தில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய கைதியை பழி தீர்த்து கொள்றதுக்கு அவருக்கு உதவுச்சு. முற்றும்.